வணக்கம். இந்த போராட்டம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக எங்களுடைய நாட்டுப்புற கலையாக இருக்கட்டும், மேடை மெல்லிசையாக இருக்கட்டும், நாடக கலையாக இருக்கட்டும், நையாண்டி எல்லாமே நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறோம். எனவே அந்த கருத்தை வலித்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நிறைய பேர் மனு கொடுத்துருக்கோம். தேர்தல் நேரத்தில் நாங்கள் பாதிக்கப்படுறோம். எனவே அரசு 50% தளர்வு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எங்களுக்கும், ஏன்னா இந்த ஏப்ரல் மே இந்த 2-3 மாதங்களாக எங்களுடைய பிழப்பு அதுக்கு மண்ணை பாடுற மாதிரி இருந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்கிறது? அது அரசு இழப்பீட்டு கொடுக்கணும். இல்லையா எங்களுடைய அனுமதி ஏற்று தளர்வு கொடுத்து அரசு விதிமுறையை மதித்து நாங்கள் நிபந்தனை கட்டுப்படுறோம். அதைப்படி எங்கள் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். இல்லைனா வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இதான் உண்மை. நிச்சயமாக அரசு பரிசீலனை பண்ணணும். மத்திய அரசு, மாநில அரசு பணிவன்போடு கேட்டுக்கிறோம். அனைத்து இசைக்கலைஞர்களும் பலவிதமான காரணங்களால், பலவிதமான சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். 2018ஆம் ஆண்டு கஜா புயல் மிகவும் சிரமத்துக்குள்ளானோம். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற அந்த தேர்தல் நடந்ததில் இசை நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கால அவகாசம் நீட்டிப்பு கொடுக்காம 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் நிகழ்ச்சின்ற சொன்னதுனால அநேக நிகழ்ச்சிகள் ரத்தாயின. 2020ஆம் ஆண்டு கொரோனா என்ற ஒரு கொடிய ஒரு வியாதியினால் எங்களது இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இப்பொழுது 21ஆம் ஆண்டு இப்போ தான் சற்று அனைத்து இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் மீண்டும் கொரோனாவில் லாக்டவுன் சொல்லியிருக்கிறாங்க. இதே ஒயின் ஷாப்புக்கு அனுமதி கொடுத்த அரசு எங்களையும் ஒரு கருத்தில் கொண்டு எங்களுடைய குடும்பத்திற்கு, அனைத்து இசைக்கலைஞர்களுக்கும் வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது வழி சொன்னால் இது மிகவும் நன்றாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் சம்பாதிக்கிற அந்த தொகையை வைத்து தான் எங்களுடைய குடும்பங்களை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால லாக்டவுன்லேருந்து விலக்கம் அளித்து ஒரு கால அவகாசம், ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அவகாசத்திலே, ஒரு குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் பரவாயில்ல, இசை நிகழ்ச்சி நடத்தி எங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். அப்படி இல்லை என்றால் எங்களது வாழ்வாதாரத்துக்கு அரசு நிதி உதவி செய்து எங்கள் குடும்பத்தை, ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ வைக்குமாறு அன்புடன் கேட்டு